பங்க்சர் மருத்துவர் இலக்கியவாணன் ஐயா அவங்க தான் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவங்க அவங்களுடைய தெளிவான ஒரு தமிழ் உச்சரிப்பில் மிக சிறப்பாக நமக்கு அக்குபங்க்சர் பற்றி அந்த வாழ்வியலும் கோட்பாடுகளை பற்றி சிறப்பாக கூறி பஞ்சபூத உறுப்புகள் பற்றிய விளக்கத்தையும் கொடுத்து பெருங்குடல் அந்த பெருங்குடலை நாம் எப்படி சரி செய்துக்கணுன்ற அந்த இது சிந்தனை விளக்கம் கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக காற்று மூலகம் பற்றி போன வகுப்பில் சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்று ஐயா அவங்க நமக்கு கொடுக்க போகும் தலைப்பு நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம் பற்றி ஐயா அவங்க இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு தெளிவு நமக்கு அளிக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்க்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வகுப்புல பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை சார்ந்து பார்த்திருந்தோம். குறிப்பாக அதற்கு முந்தைய வகுப்பினுடைய பாடத்தோடு இணைத்து பார்த்தால் காற்று மூலகம் சார்ந்த 2 உறுப்புகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். காற்று மூலகம் சார்ந்த எண் உறுப்பான நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகள், காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளையும் பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்புல நெருப்பு மூலகம் சார்ந்து நாம் தெரிந்து கொள்ள போறோம். நெருப்பு மூலகத்தை பொறுத்த வரைக்கும் அக்குபங்க்சர்ல நெருப்பு மூலகத்தை சார்ந்து மட்டும் 4 உறுப்புகள் இருக்கிறது. மற்ற பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குமே 2 உறுப்புகள் தான் பிரதானமா இருக்கும். ஆனால் நெருப்பு மூலகத்திற்கு மட்டும் 4 உறுப்புகள் பிரதானமாக இருக்கிறது. நெருப்பு மூலகம் சார்ந்த முதல் உறுப்பு இதயம். நெருப்பு மூலகம் சார்ந்த முதல் உறுப்பு இதயம். இரண்டாவது உறுப்பு சிறுகுடல். மூன்றாவது உறுப்பு இதய மேலுறை. நான்காவது உறுப்பு வெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் சார்ந்து 4 உறுப்புகள் இருக்கின்றன. அந்த 4 உறுப்புகளில் முதல் உறுப்பு இதயம், இரண்டாவது உறுப்பு சிறுகுடல், மூன்றாவது உறுப்பு இதய மேலுறை, நான்காவது உறுப்பு வெப்ப மண்டலம். இதுல வெப்ப மண்டலம் அப்படிங்கிற ஒரு உறுப்பை நம்மால கண்ணால பார்க்க முடியுமா? உதாரணமா அனாட்டமிக்கலா உடற்கூறியலின் அடிப்படையில் உடலை அறுத்து பார்க்கும்போது இதயம் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். அதாவது உடலை அறுத்தாங்க அப்படின்னா இதயத்தை பார்க்க முடியும், சிறுகுடலை பார்க்க முடியும், இதய மேலுறையை கூட பார்க்க முடியும். ஆனா வெப்ப மண்டலத்தை நம்மால் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, உடலை அறுத்து பார்த்தால் வெப்ப மண்டலம் என்கிற ஒரு உறுப்பு கிடையவே கிடையாது. உடல்ல வெப்ப மண்டலம் என்கிற ஒரு உறுப்பு கண்ணால் பார்க்கவே முடியாது. ஆக கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை எப்படி அக்குபங்க்சர்ல ஒரு உறுப்பா கருதுகிறார்கள் என்கிற சந்தேகம் இங்க நமக்கு வரணும். அதாவது வெப்ப மண்டலம் என்கிற ஒரு உறுப்பு இருக்கிறது, இதை உறுப்பு என்று சொல்லியாச்சு. ஆனால் கண்ணால் இதனை பார்க்க முடியாது. எதன் அடிப்படையில் வெப்ப மண்டலம் என்கிற ஒன்றை உறுப்பாக அக்குபங்க்சர்ல கருதி கொள்கிறார்கள் என்று கேட்டால், நம்முடைய உடலில் 3 விதமான வெப்பம் இருக்கிறது. நம்முடைய உடல் இருக்கு, இதுல 3 விதமான வெப்பம் இருக்கிறது. இந்த 3 விதமான வெப்பமும் சமநிலையில் இருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 3 விதமான வெப்பமும் சமநிலையில் இல்லை என்றால் நம்முடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். உதாரணமாக 3 விதமான வெப்பம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுல முதல் வெப்பம், அதாவது மேலளவு வெப்பம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்முடைய நெஞ்சு பகுதியில் இருக்கும். 3 விதமான வெப்பம் இருக்கிறது. அதுல மேல் பகுதி நெஞ்சு பகுதியில ஒரு வகையான வெப்பம் இருக்கிறது, வயிற்று பகுதியில இன்னொரு வகையான வெப்பம் இருக்கிறது, அடி வயிற்று பகுதியில் 3வது வகையான வெப்பம் இருக்கிறது. நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி. அப்போ இந்த 3 பகுதிகளில் வெப்பம் தங்குகிறது. இந்த 3 பகுதிகளில் வெப்பம் தங்குவதைத்தான் வெப்ப மண்டலம் என்று சொல்கிறார்கள்.
இந்த மூவெப்ப மண்டலத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதுல எந்த பகுதி வெப்பம் அடையுதோ அது தொடர்பான இன்னொரு பகுதி வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து மேல் பகுதி நெஞ்சு, அதாவது 3 நிலையில வெப்பம் இருக்கிறது. நெஞ்சு, வயிறு, கீழ் அடி வயிறு 3 நிலைகள்ல வெப்பம் இருக்கு. அதுல மேல் பகுதி எது அப்படின்னு பார்த்தா நெஞ்சு. இந்த நெஞ்சு பகுதியிலயோ தலை பகுதியிலயோ வெப்பம்லாம் இருக்கு அப்படின்னா, நம்முடைய தலைப்பகுதி நெஞ்சு பகுதி வெப்பம் அடைகிறது என்றால், அதனை சமன் செய்ய, அதனை தகவமைத்துக் கொள்ள நம்முடைய உடலில் கீழ்ப்பகுதி, அடிவயிற்று பகுதி, கால் பகுதி எல்லாம் குளிர்ச்சியாகும். மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய உடலின் மேல் பகுதி வெப்பம் அடைகிறது அப்படின்னா, உடலின் கீழ்ப்பகுதி குளிர்ச்சி அடைய வேண்டும். அப்படி குளிர்ச்சி அடைந்தால்தான் அந்த இடத்திலே ஒரு வெப்ப சமநிலை ஏற்படும். ஒருவேளை நம்முடைய உடலின் கீழ்ப்பகுதி வெப்பம் அடைகிறது அப்படின்னா, உறுதியாக மேல் பகுதி குளிர்ச்சி அடைய வேண்டும். இது தொடர்ந்து நம்முடைய உடல்ல நடந்துகிட்டே இருக்கும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம குளிக்கிறோம். குளிக்கும்போது குளிர்ந்த நீர்ல குளிக்கிறோம். குளிர்ந்த நீர்ல குளிக்கும்போது முதல்ல தண்ணிய தலைக்கு ஊத்துறோம் அப்படின்னா, குளிர்ச்சி தலை பெறுகிறது. தலை பெறுகிறது அப்படின்னா மேற்பகுதி பெறுகிறது. அப்போ வெப்பம் வந்து எந்த பகுதிக்கு மாறும் அப்படின்னா, உடலினுடைய கீழ் பகுதிக்கு மாறும். உடலின் மேல் பகுதியில் குளிர்ச்சி, கீழ் பகுதியில் வெப்பம். குளிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய உடலை குளிர்விக்கணும். குறிப்பாக தலையை குளிர்ச்சிப்படுத்த வேண்டும். அப்போ எப்ப குளித்தாலுமே நம்முடைய உடலில் தலையில் இருந்து குளிர்ந்த நீர்ல குளிக்கிறோம் அப்படின்னா, தலையிலிருந்து தண்ணீர் ஊத்தி குளிக்கிறது தான் சிறப்பு. அப்போ நம்ம தலையிலிருந்து தண்ணீர் ஊற்றி குளிக்கிறோம் அப்படின்னா, தலைப்பகுதி குளிர்ச்சி அடையும், உடலின் கீழ் பகுதி வெப்பம் அடையும். ஒருவேளை வெந்நீர்ல குளிக்கிறோம். வெந்நீர்ல குளிக்கிறோம் அப்படின்னா, அப்ப என்ன செய்யறது? இப்போ தலைப்பகுதியிலே தண்ணி ஊத்துறோம். வெந்நீர் வந்து சூடா இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? தலைப்பகுதி வெப்பம் அடையும், உடலின் கீழ் பகுதி குளிர்ச்சி அடையும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெந்நீர்ல குளிக்கும் போது காலிலிருந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே மேல வர வேண்டும். குளிர்ந்த நீர்ல குளிக்கும் போது தலையிலிருந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே கீழே செல்ல வேண்டும். குளிக்கிறதுக்கான அடிப்படை தத்துவம், அடிப்படை காரணம், ஒரு பொருத்தமான காரணம் நம்முடைய அக்குபங்சர்ல மூவெப்ப மண்டலம் என்கிற ஒரு உறுப்பை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்மால சொல்ல முடியும். ஆக அக்குபங்சர்ல நெருப்பு மூலகம் சார்ந்து 4 உறுப்புகள் இருக்கின்றன. இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம் ஆகிய 4 உறுப்புகள் இருக்கின்றன. இந்த 4 உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்புக்குமே 5 பஞ்சபூத புள்ளிகள் இருக்கின்றன. இந்த 4 உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்பிலுமே 5 பஞ்சபூத புள்ளிகள் இருக்கின்றன. அந்த பஞ்சபூத புள்ளிகளை தான் நாம இப்போ பார்க்க போறோம். 4 உறுப்புகள், 5 பஞ்சபூத புள்ளிகள் அப்படின்னா மொத்தமா 20 புள்ளிகள் நெருப்பு மூலகம் சார்ந்து மட்டுமே பஞ்சபூத புள்ளிகளாக இருக்கிறது. இதுல முதல்ல இதயத்துக்கான பஞ்சபூத புள்ளிகளை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இதயத்தினுடைய, அதாவது நெருப்பு மூலகத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்திடலாம். நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகள். நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்புகள் இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்புகள் சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் சார்ந்த பராமரிப்பு எது அப்படின்னு கேட்டா இரத்த குழாய்கள். நெருப்பு மூலகம் இரத்த குழாய்களை தான் பராமரிக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் தொடர்பான வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்ணென தெரிக்கும் வலிகளாக இருக்கும். விண் விண் இருக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த
உணர்ச்சி, மகிழ்ச்சி. நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு நிறம். நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை. நெருப்பு மூலகம் சார்ந்த திரவம் வியர்வை. ஆக நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகளை பார்த்திருக்கிறோம். குறிப்பா இந்த நெருப்பு மூலகம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்ப சமநிலையை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதன் உறுப்பான இதயத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை இப்போது நம்ம பார்க்க போறோம். இந்த இதயத்துக்கு ஆங்கிலத்துல ஹார்ட் என்று பெயர். இந்த இதயத்துக்கு ஆங்கிலத்துல ஹார்ட் என்று பெயர். இதனை அக்குபங்சர்ல சுருக்கி ஹெச் அல்லது ஹெச்டி என்று அழைப்பார்கள். இதயத்துக்கு ஆங்கிலத்துல ஹார்ட் என்று பெயரு. இந்த ஹார்ட் அப்படிங்கிற பெயரை அக்குபங்சர்ல சுருக்கி ஹெச்டி அல்லது ஹெச் என்று அழைக்கலாம். இப்போ இந்த இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில மொத்தமா எத்தனை புள்ளிகள் இருக்கிறது என்று கேட்டால் மொத்தம் 9 புள்ளிகள் இருக்கின்றன. இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில மொத்தமாக 9 புள்ளிகள் அமைந்திருக்கின்றன. இதுல 5 புள்ளிகள் 9 புள்ளிகளில் 5 புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகளாக இருக்கின்றன. அந்த 5 பஞ்சபூத புள்ளிகள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி என்ன அப்படின்னா HT9. அதாவது நம்முடைய கை இருக்கிறது. நம்முடைய கையில சிறு விரல் இருக்கிறது. இந்த சிறு விரல்ல மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT9. மீண்டும் சொல்கிறேன். நம்முடைய கை சிறு விரல் இருக்கிறது. இந்த சிறு விரல்ல மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய இந்த நகக்கண்ல மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய இந்த நகக்கண்ல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி இங்க இருக்கு. அதாவது சிறுவிரல், இந்த சிறுவிரல்ல 2 பக்கம் நகக்கண் இருக்கு. இந்த பக்கம் வெளிப்பக்கமும் இருக்கு. இந்த மோதிர விரல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணிலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT9. இந்த HT9 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. HT9 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம்? ஒரு சிலருக்கு மலம் கழிக்கும் போது ஒரு விதமான எரிச்சல் உணர்வு அல்லது வலி உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த HT9 பயன்படுத்தலாம். இன்னும் சிறப்பா எந்த மாதிரியான விடயங்களுக்கு நம்ம இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் என்று பார்க்கும்போது, நம்முடைய கை கால் மூட்டுகளில் எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். பெரும்பான்மையா கை மூட்டு, நம்முடைய கணுக்கால், கெண்டைக்கால் போன்ற பகுதி எல்லாமே, கணுக்கால், கால் விரல்கள், கை விரல்கள் போன்ற பகுதி எல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. இந்த பகுதியில எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா எரிச்சல் என்பது மர மூலகம் சார்ந்த ஒன்று. அப்போ இந்த இடத்துல நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான HT9 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். HT9 நெருப்பு பிளஸ் மரம். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற புள்ளிக்கு பேரு HT8. முதல் புள்ளி HT9, இரண்டாவது புள்ளி HT8. இந்த புள்ளிய எப்படி லொகேட் பண்ணலாம் அப்படின்னா, நாம நம்முடைய கையை இப்படி வச்சுக்கிறோம். இதுல இதய ரேகைன்னு சொல்லி ஒரு ரேகை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கையில இருக்கு, இதய ரேகைன்னு பேர் இருக்கு. நம்முடைய உள்ளங்கையில இதய ரேகை என்று ஒரு ரேகை இருக்கிறது. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்முடைய கை விரல்கள் இப்படி முறுக்கிறோம். முறுக்கிட்டு இந்த விரல் நுனிகள் போய் இதய ரேகையில படணும். கை விரல்களை இப்படி மடக்கிறோம். மடக்கும் போது கை விரல்கள் போய் இதய ரேகையில படணும். அப்படி இதய ரேகையில படும்போது நம்முடைய கையின் மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியில இதய ரேகைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT8. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய கை விரல்கள் இப்படி நல்லா மடக்கிக்கிறோம்.
மடக்கிட்டு மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியில இதய ரேகைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT8. இந்த HT8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. HT8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, மாரடைப்பு வருது, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திடீர்னு வலுவாகுது, நாக்கு பகுதியில சிவப்பு நிற புண்கள் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த HT8 என்கிற புள்ளி நல்ல பயன் தரக்கூடிய புள்ளியாக அமையும். இந்த HT8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு HT7. இந்த புள்ளி எங்கு இருக்கிறது அப்படின்னா நம்முடைய கையில மணிக்கட்டு ரேகை இங்க இருக்கு. நம்முடைய கையில் மணிக்கட்டு ரேகை இங்க இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகையின் சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல இந்த பகுதி. அதாவது மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரம். இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT7. இது நிலம் பிளஸ் காற்று, நில மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. முதல் புள்ளி HT9 நெருப்பு பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி HT8 நெருப்பு பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி HT7 நெருப்பு பிளஸ் நிலம். இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவு, குறிப்பா இடுப்பு குத்துதுன்னு சொல்லுவாங்க. இடுப்பு பகுதியில குத்துவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம கவனிக்கணும், விண்ணென தெரிக்கும் வலி, குத்துவது போன்ற வலி, இது எல்லாமே மர மூலகம் சார்ந்தது. அப்போ மன்னிக்கணும், இடுப்பு பகுதியில் வரக்கூடிய தொந்தரவு நில மூலகம் சார்ந்தது. இடுப்பு பகுதியில் விலா எலும்பு பகுதியில் வரக்கூடிய தொந்தரவு நில மூலகம் சார்ந்தது. குத்துவது போன்ற வலி, விண்ணென தெரிக்கும் வலி, இவை அனைத்துமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. அப்போ இந்த புள்ளி HT7 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்ததா இந்த HT7ல இருந்து ஒன்றரை சுன் அப்படின்னா நம்முடைய கையில 2 விரல்கள், ஆட்காட்டி விரல், நடு விரல், இந்த 2 விரல்களின் அளவு 1.5 சுன். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த HT7ல இருந்து 1.5 சுன் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா HT4 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. HT7 இருக்கு, இங்க இருந்து 1.5 சுன் தள்ளி HT4 அமைந்திருக்கிறது. இந்த HT4 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் காற்று. HT4 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் காற்று. இந்த புள்ளிய நம்ம எது மாதிரியான விடயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா பொதுவா நாக்கு மூலகத்தினுடைய வெளி உறுப்பு, மன்னிக்கணும், நெருப்பு மூலகத்தினுடைய வெளி உறுப்பு நாக்கு. நம்முடைய நாக்குல ஏதாவது சிவப்பு நிற குப்பலங்கள் வருது, எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். HT4 என்கிற இந்த புள்ளிக்கு. இந்த HT4 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கிறது. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு HT3. முதல்ல நம்ம நம்முடைய கையை அப்படி மடக்கிக்கிறோம், நல்லா மடக்கிட்டு நம்முடைய சிறுவிரல் இங்க தெரியுது, இந்த சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கை ரேகை மடிப்பில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT3. பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நம்முடைய கை சிறுவிரல் பக்கமா முழங்கை ரேகை மடிப்பு ரேகை இருக்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடியது HT3 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. HT3 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கும் போது நம்முடைய உடல்ல என்னவெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது, எது மாதிரியான நோய்களை இதன் மூலம் சரி செய்ய முடியும் என்று கேட்டால் HT3 என்கிற புள்ளி நெருப்பு நீர் ஆகிய தொந்தரவுகள், குறிப்பாக சிறுநீரில் ரத்தம் கழிதல்,
சிறுநீர் போவாங்க. ஆனா போகும்போது ரத்தம் கழியுது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், சிறுநீரகத்துல பாதிப்பு அப்படின்னாலே நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ரத்தம் என்பது நெருப்பு மூலகம் சார்ந்த ஒன்று. சிறுநீரகத்தில் ரத்தம், அதாவது சிறுநீர்ல ரத்தம் வருது அப்படின்னா இந்த இடத்துல நெருப்பு மூலகமும் நீர் மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 பஞ்சபூத புள்ளிகள், அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். ஒரு சிறிய அறிமுகம், நெருப்பு மூலகம் சார்ந்த இன்னும் கூட ஒரு சிறிய அறிமுகத்தை இப்போது நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நெருப்பினுடைய ஆற்றல் நம்முடைய உடல்ல எப்படி வேலை செய்யுது, நெருப்பினுடைய ஆற்றல் நம்முடைய உடலில் எப்படி பணிபுரிகிறது என்று பார்க்கும்போது, நெருப்பு என்னுடைய அடிப்படை பண்பு, நெருப்பினுடைய அடிப்படை பண்பு வெப்பத்தை ஏற்படுத்துவது. நெருப்பினுடைய அடிப்படை பண்பு வெப்பத்தை ஏற்படுத்துவது. இதுல நெருப்பு மூலகம் நம்முடைய உடலில் எப்படி இயங்குகிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு வெப்பம் தேவைப்படுகிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஒரு சரியான வெப்பநிலையில் நம்முடைய உடல் இருந்தால்தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ அந்த வெப்பத்தை சரியான அளவில் வைத்திருக்க எது உதவி செய்கிறது அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நெருப்பு மூலகம். அந்த வெப்பத்தை தக்க வைக்க எது உதவி செய்கிறது அப்படின்னா இதயம் உதவி செய்கிறது. இதயத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சரியாக வைத்திருக்க எது உதவி செய்கிறது அப்படின்னா இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உறை, அதற்கு பெயர் இதய மேலுறை என்று பெயர். நம்ம வெப்பமான ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா அந்த பகுதியை சுற்றி அந்த வெப்பம் வெளியேறிவிடக் கூடாது என்று சுற்றி ஒரு அரண் ஏற்படுத்தும். அந்த அரணை போல நெருப்பினுடைய ஆற்றல் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக இதய மேலுறை என்கிற ஒரு உறுப்பு இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய பணியை சிறுகுடல் செய்கிறது. நம்முடைய உடலில் 3 விதமான வெப்பம் இருக்கிறது. அந்த 3 விதமான வெப்பத்தையும் கண்காணிக்க மூவெப்ப மண்டலம் இருக்கிறது. காய்ச்சல் அப்படிங்கிறது வெப்பத்தினுடைய ஒரு அழகான வடிவம். காய்ச்சல் என்பது வெப்பத்தினுடைய ஒரு அழகான வடிவம். காய்ச்சல் என்கிற சொல் எதிலிருந்து வந்தது அப்படின்னா காய்தல் என்கிற ஒரு வேர் சொல்லிலிருந்து உருவான சொல் தான் காய்ச்சல். காய்ச்சல் என்பது காய்தல் என்கிற ஒரு வேர் சொல்லிலிருந்து உருவாகி வந்த சொல் தான் காய்ச்சல். பொதுவா நம்ம எதை காய வைப்போம், அதாவது உணவுப் பொருள்ல எந்த பொருளை காய வைப்போம் என்று பார்க்கும்போது, எதற்காக காய வைப்போம் என்று பார்க்கும்போது, பொதுவா அசைவ உணவு உண்ணக்கூடியவர்கள் கருவாடு காய வைப்போம், மாங்காய் காய வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இது மாதிரி ஒரு பொருளை காய வைப்பது எதற்காக என்று பார்க்கும்போது அதனுடைய ஆயுளை அதிகப்படுத்துவதற்காக. அதாவது ஒரு பொருளினுடைய ஆயுளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அதனை காய வைக்க வேண்டும். மாங்காய் இருக்கு, ஒரு சில நாட்கள் மட்டுமே அதனால அழுகி போகாம இருக்க முடியும். ஒரு சில நாள் மட்டுமே அதனை பயன்படுத்த முடியும். அதற்கு மேல அது கெட்டு போயிடும். ஒரு 5 நாளோ 4 நாளோ இருக்கும். அதற்கு பிறகு மாங்காய் கெட்டு போயிருது. அப்போ ஒரு மாங்காவினுடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதில் உப்பு கலந்து காய வைக்க வேண்டும். அப்போ 4 நாட்களாகவோ 5 நாட்களாகவோ இருந்த அதனுடைய ஆயுட்காலம் 5 மாதங்களாக மாறும். ஒரு பொருளை காய வைப்பதற்கான அடிப்படை நோக்கம் அதனுடைய ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஏன் ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு பொருள் ஒரு பொருளில் என்று அதிகப்படியான வெப்பம் கிடைக்கிறதோ அல்லது ஏற்படுகிறதோ அந்த பொருளினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. அதனால நம்முடைய உடல்ல கழிவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த கழிவுகளை எரித்து பொசுக்க ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்போ நம்முடைய உடல் காய வேண்டும். நம்முடைய உடல் காய வேண்டும். காய்ச்சல் என்பது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய கழிவின் தேக்கத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால காய்ச்சல் வந்தா நம்ம சந்தோஷமா அதை கொண்டாடணும். காய்ச்சல் வந்தா
அதை சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா காய்ச்சல் மிக மிக நல்லது. காய்ச்சல் ஏற்படும் போதுதான் மனிதனுடைய ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். எப்படி ஒரு உணவினுடைய ஆயுட்காலம் காய்ச்சலினால் நீட்டிக்கப்படுகிறதோ அதே மாதிரி காய்ச்சலினுடைய காய்ச்சல் வந்தால்தான் மனிதனுடைய ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்ல சூடுபடுத்துதல் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, காய்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. சூடுபடுத்துறது அப்படின்னா வெப்பத்தை இன்னும் இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கிறது. சூடுபடுத்தும் போது ஒரு பொருளை சுட வைக்கிறோம் அப்படின்னா வெப்பத்தை ஒரேடியா ரொம்ப அதிகப்படுத்துறோம் அப்படிங்கிற அர்த்தம். காய்தல் அப்படின்னா வெப்பம் இருக்கிற வெப்பத்துல ஒரு பொருள் இருக்கிறது, அது இயல்பா தன்னைத்தானே காய வச்சுக்குது. அப்போ வெப்பம் சூடுபடுத்துதல் என்பது ஒரேடியா ஒரு பொருளினுடைய வெப்பத்தை அதிகப்படுத்துவது. காய்தல் அப்படிங்கிறது பொறுமையா வெப்பத்தை அதிகப்படுத்துவது. அப்போ காய்தல் காய்ச்சல் ஏற்படும் போது நம்முடைய உடலில் கழிவு நீக்கம் நடைபெறும். சூடு அதிகமாகுது நம்முடைய உடல்ல அப்படின்னா அதனால பாதிப்பு வரும். காய்ச்சல் நல்லது, அதாவது காய்ச்சல் ஏற்படும் போதும் உடல் வெப்பமடைகிறது, அது நல்லது. ஆனா உடல் சூடு ஏற்படுகிறது அப்படின்னா, உடல் சூடு அதிகமாகுது அப்படின்னா அது உடல்ல பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆக அடிப்படையா நெருப்பு மூலகம் எப்படி நம்முடைய உடல்ல இயங்குது அப்படிங்கிறதுக்கான விஷயம் இதுதான். அடுத்தபடியா நெருப்பு மூலகம் சார்ந்த இன்னொரு உறுப்பான சிறுகுடல் சார்ந்த புள்ளிகளை காணவிருக்கிறோம். நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான சிறுகுடல் சம்பந்தப்பட்ட சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை காணவிருக்கிறோம். சிறுகுடல் சம்பந்தப்பட்ட புள்ளிகள். இந்த சிறுகுடலுக்கு ஆங்கிலத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன் என்று பெயரு. இதனை அக்குபங்சர்ல சுருக்கி SI என்று அழைக்கலாம். சிறுகுடலை அக்குபங்சர்ல சுருக்கி SI என்று அழைக்கலாம். இதுல முதல் புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், நம்முடைய கை சிறு விரலினுடைய, அதாவது மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ல HT9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நகக்கண்ல SI1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில SI1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பக்கம் HT8, இந்த பக்கம் SI1. இந்த பக்கம் இருக்கக்கூடியது SI1. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. SI1 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI2. இந்த SI2 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கையினுடைய சிறு விரலின் அடி ரேகை இருக்கிறது. இந்த அடி ரேகைக்கு சைட்ல, கை சிறு விரலின் அடி ரேகை, இந்த அடி ரேகைக்கு சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் SI2 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. கை சிறுவிரல் அடி ரேகை, இதுக்கு சைட்ல பக்கவாட்டில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI2. இந்த SI இந்த SI2 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நம்முடைய உடல்ல நெருப்பு மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். உதாரணமாக பாதத்தில் ஏற்படக்கூடிய வலி, அதாவது குறிப்பா குத்துற மாதிரி வலி ஏற்படும், பாதத்தில் குத்துவது போன்ற ஒரு வலி ஏற்படும். அது மாதிரியான வலிக்கு இந்த SI2 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI3. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கையினுடைய உள்ளங்கையில இங்க இதய ரேகைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இதய ரேகைக்கு பக்கவாட்டில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கிறது.
இந்த புள்ளி. இதய ரேகை, இதய ரேகைக்கு பக்கவாட்டில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் SI3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நம்முடைய உடலில் நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SI3. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா ஏற்படக்கூடிய எரிச்சல், நாக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய எரிச்சல், அதிகமா காரமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோம், அல்லது சில நேரங்கள் நாக்குல இயல்பாவே எரிச்சல் உணர்வு எடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலையில இந்த SI3 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI5. இந்த SI5 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய கை சிறு விரலுக்கு கீழே இங்க எலும்பு வந்துகிட்டே இருக்கு. நம்முடைய கை சிறு விரலுக்கு கீழே அங்க ஒரு எலும்பு வருது, எலும்பு மேடு இங்க வருது. அதே மாதிரி மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு. மணிக்கட்டு எலும்பு கை சிறு விரலுக்கு நேரா இருக்கக்கூடிய எலும்பு. இந்த இரண்டு எலும்புகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய புள்ளி SI5. மீண்டும் சொல்கிறேன், கை சிறு விரலுக்கு நேரா இங்க ஒரு எலும்பு மேடு இருக்கு, மணிக்கட்டு எலும்பு மேடு இங்க இருக்கு. இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய புள்ளி SI5. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது, அதாவது இந்த புள்ளியினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி. நெருப்பு மூலகத்தை இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி. சொந்த புள்ளியாக இருக்கிற காரணத்தால இந்த புள்ளிய சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சில குத்துவது போன்ற வலி, நெஞ்சில் ஏற்படக்கூடிய குத்துவது போன்ற வலிக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிறுகுடலினுடைய ஒரு அடிப்படை ஆற்றல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு உணவை உட்கொள்கிறோம், அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை இது சிறுகுடல் தான் செய்யுது. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் சத்தான உணவா தான் எடுத்துக்கிறேன், ஆனா என்னுடைய உடலில் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து கிடைப்பதில்லை. சத்தான உணவா எடுத்துக்கிறேன், ஆனா என்னுடைய உடல் தொந்தரவா தான் இருக்கு. சத்தான உணவா எடுத்துக்கிறேன், அதை என்னுடைய உடல் சரியா கிரகிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, சிறுகுடலுக்கு நாம் ஆற்றல் தர வேண்டும் என்று இந்த இடத்துல அர்த்தம். அப்ப SI5 என்கிற இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். இந்த SI5 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு SI8. இந்த SI8 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நாம் நம்முடைய கையை மடக்கிக்கிறோம், மடக்கிட்டு நம்முடைய கைக்கு முன்புறத்துல, முழங்கையை மடக்கும் போது முன்புறத்துல ஒரு மூட்டு தெரியும். இந்த மூட்டின் மேல உங்களுடைய ஆட்காட்டி விரல் வச்சுக்கோங்க. கையை அப்படி நல்லா மடக்கிக்கிறீங்க, முன்புறத்துல ஒரு மூட்டு தெரியும், முழங்கை மூட்டு. இதுல உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியா கை சிறு விரல் இருக்கு, சிறு விரல் பக்கமா இன்னொரு எலும்பு மூட்டு தெரியும். இங்க உங்களுடைய கட்டை விரலை வைத்துக் கொள்ளுங்க. மீண்டும் சொல்கிறேன், கையினுடைய முழங்கையை அப்படி மடக்கிக்கிறோம், மடக்கிட்டு இந்த முன்புறத்துல நம்முடைய ஆட்காட்டி விரல், சைட்ல கட்டை விரல், சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய மூட்டுல கட்டை விரல் வச்சுக்கிறோம். இந்த இரண்டு மூட்டுகளிலும் விரல்களை வைத்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இரண்டு மூட்டுகளுக்கும் நடுவே ஒரு பள்ளம் இந்த இடத்துல இருக்கு. இரண்டு மூட்டுகள் இருக்கிறது, இந்த இரண்டு மூட்டுகளுக்கும் நடுவே இங்க ஒரு பள்ளம் இருக்கிறது, லேசான பள்ளம். இந்த பள்ளத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் தான் SI8. இரண்டு மூட்டுகள் இருக்கின்றன, இந்த இரண்டு மூட்டுகளுக்கும் நடுவே இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் தான் SI8. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி.
SI8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. சில நேரங்கள் வயிறு குத்துதுன்னு சொல்லுவாங்க, வயிற்று பகுதி குத்துகிறது என்று சொல்லுவாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகமும் நில மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குத்துதல் என்கிற வலி நெருப்பு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வயிறு நிலம் சம்பந்தப்பட்டது. நெருப்பும் நிலமும் பாதிக்கப்படும் போது வயிறு குத்துவது போன்ற உணர்வு ஏற்படும். அப்போ நம்முடைய உடல்ல நில மூலகமும் நெருப்பு மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. SI8 என்கிற இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்ல பார்க்கலாம். நெருப்பு நெருப்பு சார்ந்து, அதாவது இதயம் சார்ந்து நாம் பார்த்த முதல் பஞ்சபூத புள்ளி HT9, நெருப்பு பிளஸ் மரம். இரண்டாவது பஞ்சபூத புள்ளி HT8, நெருப்பு பிளஸ் நெருப்பு. மூன்றாவது பஞ்சபூத புள்ளி HT7, நெருப்பு பிளஸ் நிலம். நான்காவது பஞ்சபூத புள்ளி HT4, நெருப்பு பிளஸ் காற்று. ஐந்தாவது பஞ்சபூத புள்ளி HT3, நெருப்பு பிளஸ் நீர். அடுத்தபடியா சிறுகுடலுக்கான சக்தி ஓட்ட பாதை, ஆங்கிலத்துல இதனை ஸ்மால் இன்டெஸ்டைன் என்று அழைப்பார்கள். அக்குபங்சர்ல சுருக்கி SI என்று நாம் சொல்றோம். இதுல முதல் புள்ளி SI1, நெருப்பு பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி SI2, நெருப்பு பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி SI3, நெருப்பு பிளஸ் மரம். நான்காவது புள்ளி SI5, நெருப்பு பிளஸ் நெருப்பு. ஐந்தாவது இறுதி புள்ளி SI8, நெருப்பு பிளஸ் நிலம். ஆக மொத்தமா நெருப்பு மூலகம் சார்ந்து 4 உறுப்புகள்னு சொல்லியிருந்தோம். நெருப்பு மூலகம் சார்ந்து 4 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல 2 உறுப்புகள் சார்ந்து பார்த்திருக்கோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் 5 பஞ்சபூத புள்ளிகள். ஆக மொத்தம் இன்றைய வகுப்புல 10 பஞ்சபூத புள்ளிகளை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல இன்னும் இருக்கக்கூடிய 10 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்க போறோம். இதுல இந்த நெருப்பு மூலகத்தை நாம் கட்டுக்குள் வைக்கக்கூடிய அவசியம் என்பது மிக மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத எதனை வைத்து முடிவு செய்வார்கள் அப்படின்னா, ஒரு நபருடைய வெப்பநிலையை வைத்துதான். ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய உடலில் வெப்பம் இருக்காது. ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த நபருடைய உடல்ல வெப்பம் இருக்காது. தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஒரு பழம் அழுகி போகிறது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை வெளியேறி விட்டது என்று அர்த்தம்.
ஒரு மாவு அல்லது ஒரு சில பயிர்களில் பூச்சி வைக்கிறது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை வெளியேறி விட்டது என்று அர்த்தம். ஆக எந்த ஒரு பொருளில் வெப்பத்தன்மை முழுமையாக வெளியேறுகிறதோ அந்த பொருள் இறந்து போய்விட்டது என்று அர்த்தம். அதே மாதிரி எந்த ஒரு பொருளில் வெப்பத்தன்மை மிகுந்து விட்டதோ அது நோய்வாய்ப்பட்டது என்று அர்த்தம். எந்த ஒன்றில் வெப்பத்தன்மை மிகுந்து விட்டதோ அது நோய்வாய்ப்பட்டது என்று அர்த்தம். ஒரு பொருள், ஒரு உயிர் நோய்வாய்ப்படுகிறது அப்படின்னா வெப்பத்தன்மை அதுல அதிகமா கூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல வெப்பத்தன்மை குறையும் போதும், குளிர்ச்சி அதிகரிக்கும் போதும் நோய் ஏற்படும். வெப்பத்தன்மை பொதுவா நம்ம நெருப்பை பத்தி பேசும்போது நெருப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதனால வெப்பம் ஏற்படும், அத நோய் ஏற்படும். நெருப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் நோய் ஏற்படும். முழுமையா இல்லை அப்படின்னா உடல் இறந்த நிலைக்கு சென்று விட்டது என்று அர்த்தம். அப்போ இந்த உடலினுடைய உஷ்ணத்தை நாம கவனித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். சமநிலையில் இருந்தா நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடலினுடைய வெப்பம் சமநிலையில் இருந்தா ஆரோக்கியமா இருக்கும். உடலினுடைய வெப்பத்தை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம குறிப்பா செய்ய வேண்டிய ஒரு விடயம் எண்ணெய் தேய்த்து குளித்தல். இந்த நெருப்பு பஞ்சபூதத்தை நம்முடைய உடல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்னா அடிப்படையாக எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எந்தெந்த நாள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படின்னா பெண்களா இருந்தா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். ஆண்களா இருந்தா புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது மிக 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 அவசியமான ஒன்று. அதனால எண்ணெய் தேய்த்து குளிக்க பழகணும் இந்த நாட்கள்ல. இந்த ஒரு விடயம் வந்து நம்முடைய உடலினுடைய வெப்பத்தை சரியான அளவில் வைத்திருக்க இது நமக்கு உதவி செய்யும். ஆக இன்றைய வகுப்பிற்குரிய பாடம் இதுதான். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். வாழ்க வளமுடன். சித்ராம்மா, கன்க்ளூட் பண்றீங்களா? வாழ்க வளமுடன். ஓகேங்கம்மா. சுருக்கமா சொல்லி வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்க, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நம்ம ஐயா இலக்கியவாணன் ஐயா அவர்கள் நெருப்பு மூலகம் பத்தி மிகச் சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்கினாங்க. அந்த நெருப்பு மூலகங்கள் இந்த அக்குபஞ்சர்ல 4 உறுப்புகள்ல பிரதானமா இருக்கு. அவை இருதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி நல்ல விளக்கங்களை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அது எங்க இருக்கு. அந்த இதய மூவெப்ப மண்டலம்ன்றது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதற்குரிய பகுதிகள் என்ன, எங்கெந்த பகுதியில நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி, இங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி வச்சிருக்கணும், ஒண்ணு சூடா இருக்கும் பொழுது இன்னொன்னு குளுமையாக இருக்கணும்ன்றதையும், அப்படி இருந்தால்தான் வந்து நமக்கு அந்த வெப்பமண்டலங்கள் சீராக இருக்குன்றதையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புள்ளிகளையும் நமக்கு ரொம்ப அழகா அக்குபஞ்சர் புள்ளிகளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா இதே மாதிரி சொல்லி கொடுத்தா நாமளே வந்து அக்குபஞ்சரை கத்துக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு முறையில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது நில மூலகத்தை சார்ந்ததா, நீர் மூலகத்தை சார்ந்ததா, எதோடு எது சார்ந்தது, அது மட்டும் இல்லாம அவைகள் எதை எந்த உடல்ல இருக்கக்கூடிய எந்தெந்த பாகங்களை சீர் செய்யக்கூடியது, எந்தெந்த உறுப்புகள், அதாவது ஒருவேளை எரிச்சல் இருந்ததுன்னா அதை எந்த புள்ளிகள் மூலமாக சீர் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக ஐயா சொன்ன விதம் அருமையாக இருந்தது. அதே போல எல்லாருக்கும் காய்ச்சல் வந்தா பயந்துடுறோம். காய்ச்சல் வந்தா பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா உடல்ல இருக்க கழிவை நீக்கிறது தான் காய்ச்சல். அப்போ காய்ச்சல் என்பது காய வைப்பது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அந்த ஊறுகாய், அந்த என்னது மாங்காய் எல்லாம் வந்து உப்பு போட்டு காய வைக்கும் போது அதோட ஆயுள் வந்து நீடிக்கும். அது போல நம்ம உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றது தான் இந்த காய்ச்சல் என்பதையும் ஐயா வந்து அந்த காய்ச்சல் வரும்போது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்பதையும் சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நெருப்பு புள்ளிகள்ல நெருப்பு மூலங்கள்ல யாங் உறுப்பான சிறுகுடல் பற்றியும் நமக்கு சொன்னாங்க. SI9 அதை பத்தியும் சிறப்பாக விளக்கங்களை கொடுத்து எந்தெந்த புள்ளிகளை நாம ஆக்டிவேட் பண்ணும்பொழுது எந்தெந்த நோய்கள் தீரும், எந்தெந்த இடங்களை நம்ம வந்து சிறப்பா வச்சுக்கலாம், அந்த நெருப்பு மூலகம், நீர் மூலகங்களை எப்படி சிறப்பா வச்சுக்கலாம்னு ஐயா சொல்லிய விதம் மிக அருமை. இத்தனை நேரமாக, கடந்த 1 மணி நேரமாக ஐயா அவர்கள் இந்த சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக தொகுத்து கொடுத்தாங்க. ஐயா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். இலக்கியவாணன் ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும்
அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் மேலும் சிறப்பாக எங்களுக்கு சிந்தனை உரை கொடுக்க, அனைத்து மக்களுக்கும் நல்ல முறையில தொண்டு செஞ்சுட்டு வர்றாங்க. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களோட தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீகத்துமே பெறுவோம். அடுத்ததாக நாளை அதிகாலையில 4:15 முதலாகவே நமக்கு அனைத்து நிகழ்வுகளும் இருக்கின்றது. அதிலேயும் அனைவரும் கலந்து கொள்வோம். அடுத்ததாக காலை 9 மணி முதல் தொடர்ந்து நடைபெறக்கூடிய, அதாவது சித்தர் குழு நிகழ்ச்சிகள்ல நடைபெறக்கூடிய அனைத்து தவங்கள் மற்றும் சிந்தனை உரைகளையும் கலந்து கொண்டு அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்ததாக கேள்வி பதில் கேட்கிறவங்க யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரே நிமிடம். நாளைக்கு மாலை 6:30 மணிக்கு நம்மளுடைய இப்பதான் நேரடி இறையாசிரியர் பயிற்சி மலையபாளையத்துல முடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, வெள்ளி சனி ஞாயிறு 23, 24, 25 அந்த 3 நாட்களோட இறையாசிரியர்கள் நாளை மாலை 6:30 மணிக்கு அவங்க அனுபவ உரையை சொல்ல இருக்கிறாங்க. இப்போ அந்த அனுபவ உரையில நாம எல்லாருமே கலந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றதை நம்ம கேட்டு மகிழலாம். நாளை மாலை அனுபவ உரை இருக்குது. இறையாசிரியர்களோட நேரடி வகுப்பிற்கான அனுபவ உரை உள்ளதம்மா. வாழ்க வளமுடன். அனைவரும் கலந்து கொள்வோம். அதிலும் கேள்வி பதில். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சி சுகுமாரன் திண்டுக்கல். அம்மா சுகுமாரன் திண்டுக்கல் அவங்களுக்கு அன்மியூட் பண்றோம். நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா உங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க ஐயா கேட்கலைங்க ஐயா. கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்துட்டு பேசுங்க ஐயா. சுகுமாரன் ஐயா, சிறுகுடலுக்கு என்ன அப்படி சரியாகும் அப்படிங்கறத கொஞ்சம் SI1 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பொதுவா நம்முடைய உடல்ல நெருப்பு காற்று சார்ந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதற்கு கொடுக்கலாம். நம்முடைய மூக்கு பகுதியில இருந்து ரத்தம் வெளியேறுகிறது. சில நேரங்கள்ல மூக்கு பகுதியில இருந்து ரத்தம் வெளியேறும். மூக்கு அப்படிங்கிறது பொதுவா காற்று சம்பந்தப்பட்டது. ரத்தம் எந்த நிறத்துல இருக்கு அப்படின்னா சிவப்பு நிறம். அப்போ நெருப்பு. அப்போ காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான SI1 என்கிற புள்ளியை இந்த மூக்கு பகுதியில ரத்தம் வெளியேறுது இல்லைங்களா, அது மாதிரியான சூழ்நிலையில நம்ம கொடுக்கும்போது அதை கட்டுப்படுத்த முடியும் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருங்க. வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு. அம்மா பெரிய நாயகம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இந்த வெப்ப மண்டலம் பத்தி ரொம்ப மிக சிறப்பா இன்னைக்கு தெளிவா சொன்னீங்க. எனக்கு என்ன இதுலன்னா, வெப்பம் அதிகமாயிட்டா நோய், குறைஞ்சாலும் நோய். அப்போ முழுமையா வெளியேறிட்டா உயிரே இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா காய்ச்சல் அப்படின்னும் போது காய்ச்சல் வந்தா நல்லது, காய்ச்சல் அப்ப வரலன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் விளக்க வேணுங்க. ஏன்னா நிறைய காய்ச்சல் சில பேருக்கு வர்றது அது ஆரோக்கியம் இல்லை. இந்த காய்ச்சல் பத்தி மட்டும் கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க. ஏன்னா தொடர்ந்து காய்ச்சல் வருது சிலருக்கு, ஒரு சிலருக்கு காய்ச்சலே வர்றதே கிடையாது. அப்போ இதை எப்படி நாம எடுத்துக்கிறது? முதல் கேள்வி. ரெண்டாவது அதிகாலை நேரத்துல நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா? ஏன்னா இறை சாதனை மார்க்க அன்பர்கள் 4 மணிக்கு 5 மணிக்குள்ள அவங்க எழுந்து அதிகாலையில குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க. இப்போ 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். ஆனா அதிகாலை நேரத்துல நம்ம குளிப்பது சரியா? எண்ணெய் தேய்த்து குளிப்பது சரியா? இந்த 2 கேள்விங்க ஐயா. உறுதியாங்கம்மா. இந்த இடத்துல வெப்பத்தை நம்ம 2ஆ பிரிக்கணும். வெப்பத்தை 2 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று சூடு, இன்னொன்னு காய்தல். வெப்பத்தை 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று சூடு, இன்னொன்னு காய்தல். சூடு கெட்டது. அதாவது வெப்பம் சரியான அளவுல இருக்கு. உதாரணமா நினைவுல வச்சுக்கோங்க, என்னுடைய வெப்பம் இப்போ சரியான அளவுல இருக்கு உடல்ல. இப்போ என்னுடைய உடல் காய தொடங்குகிறது, அதாவது காய்ச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா அதை நம்ம சூடுபடுத்த போறது இல்லை. அதாவது சூடுபடுத்துறதுன்னா உடனடியா அதிகப்படியான வெப்பத்தை உடலுக்கு கொடுக்கிறது. காய்தல் அப்படிங்கிறது நம்ம மாங்காவெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா வெயில்ல கொட்டி வச்சிருவோம். எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அதனை பொறுத்து அந்த பொருள் காய போகுது. இதுவே சூடுபடுத்துறோம் அப்படின்னா அடுப்புல அதிகப்படியான நெருப்பை ஏற்படுத்தி அதனால ஒரு பொருளை சூடு பண்றோம்.
நீங்க காய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிதமான சூடுதான் இருக்கும். மிதமான சூடுதான் இருக்கும், அதிகப்படியா இருக்கு. இதுவே பாலை கொஞ்ச நேரம் சுட வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் கழித்தோ அல்லது அரை மணி நேரம் கழித்தோ நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா விரல் அங்க வைக்க முடியாது. அப்போ சூடுபடுத்துறது அப்படிங்கிறது மிக 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 அதிகமா வெப்பத்தை உருவாக்குவது சூடு. காய்தல் அப்படிங்கிறது லேசான அளவுல உடல் வெப்பத்தை அதிகப்படுத்துவது. காய்தல் அப்படிங்கிறது எப்போதுமே நல்லது. ரெண்டுமே வெப்பத்தை அதிகப்படுத்துறது தான். ஆனா காய்தல் அப்படிங்கிறது, காய்ச்சல் அப்படிங்கிறது நல்லது. சூடு அப்படிங்கிறது கெட்டது. உனக்கு உடல் சூடு அதிகமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க, அதாவது நமக்கு உடல் சூடு அதிகமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதற்கு பெயர் காய்ச்சல் கிடையாது. அப்பயும் உடல் வெப்பம் அதிகமா தான் இருக்கு. அப்போ அதற்கு பெயர் காய்ச்சல் கிடையாது, சூடு. உடல் சூடு அதிகமாயிடுச்சு. சூடு அதிகமாயிடுச்சுன்னா அதனால உடல் வெப்பம் அதிகரித்ததால என்ன பிரச்சனை வருமோ அது எல்லாமே நமக்கு வரும். ஒருவேளை காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா அது 2-3 நாட்கள். அந்த 2-3 நாட்கள் தங்கிவிட்டு அது எத்தனை நாட்கள் இருக்கணுமோ அத்தனை நாட்கள் இருந்து அது முழுமையா வெளியேறிடும். இன்னைக்கு காய்ச்சல்ல பல வகையா இருக்கு. காய்ச்சல்ல கிட்டத்தட்ட பல நூறுக்கணக்கான காய்ச்சல் வகைகள் இருக்கிறது. இதில் நம்ம எந்த காய்ச்சலை ஆரோக்கியம்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா நம்மை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் அப்படிங்கிறது காய்தல் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான். இது முதல்ல வரும்போது இயல்பான காய்ச்சலா தான் வரும். முதல்ல வரும்போது இயல்பான காய்ச்சலாகத்தான் வரும். அந்த காய்ச்சலை நாமே உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கும்போது மருந்துகளை உண்டு, அதாவது குறிப்பா தேவையற்ற முறையற்ற மருந்துகளை உண்டு நாம் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் போது அது இன்னும் அடுத்த பரிணாமத்தை அடைகிறது. ஆனா காய்ச்சல் அப்படிங்கிறது இயல்பா வரக்கூடியதுதான். அது ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்றார் போலும், தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றார் போலும், சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றார் போலும் அதனுடைய தன்னுடைய தன்மைகளை மாற்றும். உதாரணமா குளிர் காய்ச்சல்னு சொல்றோம். குளிர் காய்ச்சல் அப்படின்னா உடல்ல உள்ளுக்குள்ள வெப்பம் அதிகமா இருக்கும். உடல்ல உள்ளுக்குள்ள வெப்பம் அதிகமா இருக்கும், வெளியே தொட்டு பார்த்தா அந்த வெப்பம் அதிகமா தெரியாது. இது மாதிரி ஒரு உடல் எது மாதிரியான பகுதியில் இருக்கிறதோ, நாம் வசிக்கக்கூடிய நிலப்பகுதி அதனை முடிவு செய்கிறது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை பருவம் அதனை முடிவு செய்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய உடல் தன்மை என்னவா இருக்கு அப்படிங்கறது அது முடிவு செய்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய கழிவு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத எல்லாம் முடிவு செய்து காய்ச்சல் தன்னுடைய நிலையை மாற்றுகிறது. அதற்கு நம்ம ஆங்கிலத்துல என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அடிப்படையில் நம்ம இயற்கை வாழ்வியல் இருந்து ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா அதற்கு பயப்படவே தேவையில்லை. நம்ம காய்ச்சலை ஏற்கனவே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னா அது உச்சகட்டத்தை அடையும் போது அதனால் தொந்தரவு ஏற்படும். அந்த நிலையை காய்ச்சல் என்று சொல்வதை விட சூட்டினுடைய தொடக்கம் என்று சொல்வதுதான் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால காய்ச்சலுக்கு எத்தனை பேர் வைத்தாலும் அது இயல்பா காய்ச்சல் தான். உடல் காய்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை தான் செய்கிறது. அதனால காய்ச்சலுக்கு நம்ம பெயர்கள் மாற்றினாலும் அது இயல்பா இருக்கக்கூடிய ஒன்றுதான். எண்ணெய் தேய்த்து குளித்தல். எண்ணெய் தேய்த்து குளித்தலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். சரியா எவ்வளவு நேரம் குளிக்கணும் அப்படின்னா ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அதிகாலையில குளிக்கலாம். அதிகாலையில குளிக்கக்கூடிய நபர்கள் நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடுபடுத்தி அதற்கு பிறகு குளிக்கிறது நல்லது. சூடுபடுத்தி அதனை ஆற வைத்து விட்டு அதன் பிறகு குளிக்கிறது நல்லது. அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிக்கிறது சிறப்புங்கம்மா. அதற்கு முன்னாடி குளிக்க கூடாது. பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிக்கலாம். நன்றிங்க ஐயா, தெளிவான விளக்கம். ஐயா, இப்போ காய்தல் அப்படின்றது அப்போ ஒரு நார்மலா இருந்து ஏதோ கொஞ்சம் ஓய்வு உடம்புக்கு தேவைப்படணும். ஒரு 3 நாள் வருது, எந்த மருந்து மாத்திரையும் இல்லை, நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுத்து பசிக்கும் போது மட்டும் உணவு எடுத்து தானா சரியாயிட்டு அதுக்கப்புறம் ஆரோக்கியமா இருக்கிறது, அது காய்தல்னு எடுத்துக்கலாமா ஐயா? தாராளமா அது காய்தல். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. தெளிவா புரிஞ்சுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மலர்விழி சரவணன், உங்களுக்கு அன்மியூட் பண்றோமா? மலர்விழி சரவணன் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, எவரு வீங்குச்சுன்னா அது நிலன்னு சொல்றாங்க. அப்ப எவரு வீங்குனா பல்லுல தொந்தரவு வருது. அப்ப அதுக்கு என்ன புள்ளிங்க ஐயா செய்யலாம்? அதாவது இந்த இடத்துல நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாய் பகுதியில ஈறுகள் இருக்கு இல்லைங்களா, எகிறு இருக்கு இல்லைங்களா, அந்த ஈறு நிலம் சார்ந்த ஒன்று, பல் நீர் சார்ந்த ஒன்று. ஈர் பகுதிங்கிறது நிலம் சார்ந்தது, பல்லு நீர் சார்ந்தது.
அப்போ இந்த இடத்துல சரிங்க. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல்ல நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஈறு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் ஆ விளைவாக பல்லு பாதிக்கப்படுது, வலி ஆ ஏற்படுது. அப்போ ஆ நிலத்தையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு இந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கணுமா. அதுக்கு ஆ சிகிச்சை ஆ. கொடுக்கும்போது குணமாகும். கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி இருக்கிறது. அந்த கிட்னி 3ங்கிற புள்ளியை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். அந்த ஆ புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது நில மூலகமும் நீர் மூலகமும் தூண்டப்படும். சரிங்க. இதுதான் கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளி. நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் ஐயா மூட்டுக்கு வீடியோ பின்புறமா தெரியலங்க ஐயா. இருக்கக்கூடிய புள்ளி. ஐயா வீடியோ தெரியல. வீடியோ ஸ்கிரீன் நல்லா தெரியுதுங்களாங்கம்மா? தெரியுது, நல்லா தெரியுதுங்கம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. ஆ பாத்து- தெரியுதுங்க ஐயா. இப்ப இப்ப தெரியுது இல்லைங்களாங்கம்மா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா, ஒரு தெரியுதுங்க. நொடிப்பு எடுத்துக்கோங்க. அந்த புள்ளியினுடைய படம் தெரியுதுங்களா? இது ஒரு நொடிப்பு எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா. அம்மா மலர்விழி அம்மா, நீங்க யார்கிட்டயாவது கொடுத்து வாழ்க அதை அப்படியே வளமுடன்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்கம்மா. அதாங்க ஆமா எடுத்துக்கிறேன், ஒரே நிமிஷம். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டாங்கம்மா, எடுத்துக்கிட்டாங்க ஐயா. ஓகேங்கம்மா, இந்த இந்த நன்றிங்கம்மா. புள்ளியில 2 கால்லையுமே 2 நிமிடங்கள் தினமும் உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து சிகிச்சை கொடுக்கணும். ஒரு நேரம் செஞ்சா மட்டும் போதுங்க ஐயா? ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் போதுமானது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா, நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக புஷ்பராணி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. புஷ்பராணி அம்மா. அம்மா இன்னொரு முறை அட்மிட் கொடுங்க அவங்களுக்கு. கொடுத்துருக்கேம்மா. ஆ அம்மா ஓகே. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய வணக்கம்மா. ப்ரோக்ராம தொடர்ந்து நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், பயனடைஞ்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்துக்கும் இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. பெண்களுக்கு மிகவும் ஒரு மைல்கல்லா இருக்கிறது கர்ப்பப்பை கட்டி. அது என்னுடைய உடல்ல கர்ப்பப்பைக்கு மேல இருக்கிறதாவ ஸ்கேன்ல சொல்லியிருக்காங்க. 2 வருஷமா ஆகுதுங்க ஐயா ஸ்கேன் எடுத்து. ஆனா நான் உடற்பயிற்சியிலயும் உணவு முறையிலயும் நல்லா பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட அனைத்து பயிற்சிகளையும் செஞ்சுட்டு வரேன். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட் ஆகுறேன். ஆனாலும் 6 நாள் 7 நாளைக்கு இருக்குது. அது முழுமையா அதுல இருந்து பயனடையறதுக்கு முழு நிவாரணமா ஏதாவது ஒண்ணு ஆலோசனை சொல்லுங்க ஐயா. உறுதியாங்கம்மா. நீங்க எந்த பகுதியில வசிக்கிறீங்கம்மா? ஈரோடுங்க ஐயா. ஈரோடு. சரிங்கம்மா. அதாவது தொடர் சிகிச்சை இதுக்கு தேவைப்படுதுங்கம்மா. நீங்க இப்போதைக்கு நான் புள்ளி சொல்றேன். நீர் மூலகத்தை பலப்படுத்தும் போது நமக்கு இந்த தொந்தரவு குணமாகும்மா. சரிங்க ஐயா. கிட்னில இருக்கக்கூடிய முதல் புள்ளி K1 அப்படிங்கிற புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளியை நான் காட்டுறேன். இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஆனா தொடர் சிகிச்சை மிக மிக அவசியமா. அக்குபங்சர்ல நீங்க தொடர் சரிங்க ஐயா. சிகிச்சை எடுக்கும்போது தான் இது குணமாகும். ஈரோடு பகுதியில இருக்கக்கூடிய அல்லது திருப்பூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவர்களுடைய எண் நான் உங்களுக்கு தரேங்கம்மா. நீங்க என்னை சரிங்க ஐயா. தொடர்பு கொள்ளுங்க. இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்க ஐயா. நான் அவர்களுடைய எண் நான் உங்களுக்கு தரேங்கம்மா. நீங்க அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கலாங்கம்மா. நன்றிங்க ஐயா. இந்த புள்ளி பாத்துக்கோங்கம்மா. கிட்னி 1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு 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 நிமிடம் கொடுத்தா போதுங்களாங்க ஐயா? 2 நிமிடம் கொடுங்கம்மா. 2 2 கால்லையுமே நிமிடம். 2 நிமிடம். 2 காலிலையும் கொடுக்கலாங்களாங்க ஐயா? ஆமாங்கம்மா. 2 கால்லையுமே கொடுக்கணும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க நன்றிங்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா. ஜானகி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஐயா அந்த HT8 பத்தி இன்னொரு தடவை சொல்ல முடியுங்களா ஐயா? அதனுடைய அமைவிடம் கேக்குறீங்களா? ஆமாங்க. நம்முடைய கையில இதய ரேகைன்னு சொல்லி இங்க இருக்கும். உள்ளங்கையில இதய ரேகைன்னு ஒரு ரேகை இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்முடைய விரல்களை இப்படி முறுக்குறோம். முறுக்கும் போது இதய ரேகையில இந்த விரல் படணும். படுற மாதிரி முறுக்கிக்கிறோம். முறுக்கிட்டு நம்முடைய மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய இடத்துல இப்படி விரலை வச்சுக்கிறோம். விரலை வச்சுட்டு இப்படி விரிக்கிறோம். இந்த பகுதி தான் HT8. இந்த புள்ளி HT8 என்கிற புள்ளி.
இது எதுக்கு வந்து நமக்கு இதாகுது? நெருப்பு பிளஸ் நெருப்புங்கம்மா. இது வந்து நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. திடீரென வரக்கூடிய மாரடைப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். சரிங்கய்யா. இப்ப இன்னொரு கேளுங்க. இப்ப இந்த அக்குபஞ்சர் இது வந்து நம்ம எந்த வயசுல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து கொடுக்கலாங்கய்யா? அது பிறந்த குழந்தையில இருந்து ஓ எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஓ சரி சரிங்கய்யா. பிறந்த சரிங்க குழந்தைக்கு நீடில் பயன்படுத்த மாட்டோம். நம்ம பிரஷர் அல்லது தொட்டு சிகிச்சை கொடுக்கறதோட சரி. சரிங்க. மற்றபடி சிகிச்சைங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டச் பண்ணியும் கொடுக்கலாம், அது நீடிலும் கொடுக்கலாம். டச் பண்றது வந்து நாங்களே பண்ணிக்கலாம். ஆமாங்கம்மா. அதாவது நீங்க நீடில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையோட செய்யறது சிறப்பு. இல்ல நாங்க டச் நீடில் பண்றீங்க அப்படின்னா பயன்படுத்த நம்ம மாட்டோம். டச் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்கம்மா. சும்மா அப்படியே லைட்டா டச் பண்ணா போதுங்களா? பிரஷர் கொடுத்து ஆமாங்கம்மா. பண்ணணும். புள்ளியின் மேல தொடணும். தொட்டா போதுமானது. ஒரு பொருளை தொடுறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா? தொட்டா ஆமாங்க. போதும். சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரஞ்சனி அம்மா. ரஞ்சனி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா. வணக்கம். ஈரோடு அக்குபஞ்சர் ஈரோடு பக்கம் இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? அந்த நம்பர் எனக்கும் வேணுங்கய்யா. சரிங்கம்மா. என்னுடைய எண்ணில நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு உறுதியா நான் அனுப்பி வைக்கிறேங்கம்மா. கொஞ்சம் முழங்கால் மூட்டுல வலி இருக்குதுங்கய்யா. சரிங்கம்மா. முழங்கால் மூட்டு வலியுமே நீர் மூலகம் பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். நீங்களுமே கிட்னி 1ல சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, K1 அந்த புள்ளியில நீங்களும் சிகிச்சை கொடுக்கலாம். மறுபடியும் காமிங்க. இந்த புள்ளி தாங்கம்மா. அது ஹீட்டா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு இதையே சேர்த்து பண்ணிடலாமா ஐயா? ஆமாங்கம்மா. இது கொடுக்கும்போது நீர் சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? உடல் சூடு அதிகமானா நீரை அதிகப்படுத்தும் போது சூடு குறையும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குழந்தைவேலு ஐயா. குழந்தைவேலு ஐயா. ஐயா சிறப்புங்க. எண்ணெய் சொல்றீங்க ஆயில் பாத்து என்ன எண்ணெய்ங்க யூஸ் பண்ணலாம்? இந்த ஆயுர்வேதிக்ல ஏதாவது கோட்டல் ஆயில் அந்த மாதிரி ஆயில் மசாஜ் ஆயில் இருக்கு, அதனால நம்ம நல்லெண்ணெய் போதுமாங்க? அதாவது அடிப்படையில நம்ம எந்த எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே அடிப்படையில நல்லெண்ணெய் சிறப்பு. நல்லெண்ணெயில எண்ணெய் குளியல் எடுக்கிறது சிறப்பு. நம்ம எந்த ஆயுர்வேத முறையில இருக்கக்கூடிய எண்ணெய் வாங்கினாலுமே அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தான் பேஸ், வந்து நல்லெண்ணெய் தான். அந்த நல்லெண்ணெயில சில உட்பொருட்கள், சில மூலிகைகளை பயன்படுத்தி அது மூலயமா சில உட்பொருட்களை பயன்படுத்தி அதை நமக்கு விற்கிறாங்க. அதுதான் நடக்கும். அதனால நீங்க வெறும் நல்லெண்ணெயை பயன்படுத்தினாலும் சிறப்பு தான். ஆயுர்வேத சித்த மருந்துகள்ல கிடைக்கக்கூடிய எண்ணெய் குளியல், அந்த எண்ணெய் குளியலுக்கான எண்ணெய்களை பயன்படுத்தினாலும் சிறப்பு தான். இன்னும் கொஞ்சம் மூலிகளை சேர்த்து அதுல பயன்படுத்தி கொடுப்பாங்க. இரண்டுமே நல்லது தாங்க. நீங்க இரண்டுமே நல்லெண்ணெய் தான், அடிப்படையில் நல்லெண்ணெய் தான் இரண்டுமே. ஐயா சிறப்புங்க. லேசா சூடு பண்ணி தேய்க்கணும்னு சொல்றீங்க. கை பொறுக்கிற அளவுக்கு லேசான சூட்டுல உச்சந்தலையில தடவி 24 நிமிடங்கள் சொல்றீங்க. இது அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுக்கணுங்களாங்க? அதாவது சூடு பண்ணி அப்படியே தேய்க்க தேவையில்லைங்கய்யா. சூடு பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிருங்க. அது சூடு பண்ணி ஆற வச்சு அதற்கு பிறகு தேய்த்தால் போதுமானது. 24 நிமிடங்கள் தேய்க்கணும் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா ஐயா குழந்தைவேலு ஐயாவுக்கு அன்மியூட் கொடுங்க. மியூட் போயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். குழந்தைவேலு ஐயா. நன்றிங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். உடல் வெப்பமா இருக்கிறவங்க இன்னைக்கு நாள் ஆயில் பாத் எடுத்துக்கல, இப்ப எடுத்துக்கிறேன், மீண்டும் அதுக்கடுத்து எத்தனை நாள் கழிச்சு ஆயில் பாத் எடுத்துக்கலாங்க? 2 நாள் தாங்க ஐயா. 2 நாள் தான். புதன்கிழமை சனிக்கிழமை 2 நாள் தான் எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். அதற்கு மேல எடுக்கக்கூடாது. எண்ணெய் குளியல் அதற்கு மேல எடுக்கக்கூடாது.
அது உடலை அதிகப்படியா குளிர்ச்சியாக்கி விட்டுரும். அதனால 2 நாட்களுக்கு மேல எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடாது. வாரத்துல 2 நாள் தான். உடல் வெப்பம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உணவுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உணவுல குளிர்ச்சி ஊட்டக்கூடிய உணவு. இந்த பருவ காலத்துல தர்பூசணி கிடைக்குது. முலாம்பழம் கிடைக்கிறது. இது மாதிரி உணவளவுல குளிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள் செய்யும் போது நமக்கு உடல் இயல்பா குளிர்ச்சி நிலைக்கு வந்துரும் ஐயா. உடல் வந்து நீங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போதே முக்கால்வாசி குளிர்ச்சிக்கு வந்துரும். இன்னும் இந்த உணவுல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இயல்பா குளிர்ச்சிக்கு வந்துரும் ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆயில் பாத் எடுக்கிற போது ரசம் இந்த மாதிரி உணவு எளிமையான உணவு சாப்பிட சொல்றாங்க. தயிர் கலக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அது வாய்ஸ் சரிங்களா ஐயா? ஐயா உங்க ஐயா வாய்ஸ் ஐயா கிளியரா ஐயா, கேட்கலைங்க ஐயா. ஆயில் வாய்ஸ் பாத் பிரேக் எடுக்கிற ஆகுதுங்கய்யா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா, சிறப்புங்க. அதாவது வாழ்க ஐயா வளமுடன். அவர்கள் கேட்ட கேள்வி ஓரளவுக்கு நமக்கு புரிந்தது. என்ன அப்படின்னா உணவுக்கு பிறகு அல்லது உணவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அல்லது முன் தான் நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு பெரிய பாடம். அதை பத்தி நம்ம 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு அதுல அவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது. அவ்வளவு செறிவான ஒரு பாடம் நமக்கு எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது. அந்த எண்ணெய் குளியல் செய்யக்கூடிய நாளன்று அசைவம் உண்ணக்கூடாது. எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடிய நாளன்று அதிகமா கடினமான உணவுகளை எடுக்கக்கூடாது. எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடிய நாளன்று அதிகமா வெயில்ல அதிகமா காயக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. எண்ணெய் குளியல் வந்து பொதுவா அதை எடுத்துட்டு எப்பயுமே நம்ம குளிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிறகுதான் சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி எண்ணெய் குளியல் எடுக்கும்போது எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டு நம்ம குளிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட சொன்னோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் கழித்து எண்ணெய் குளியல் எடுத்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு சாப்பிடுவது சிறப்பு. இன்னுமே இதுல செய்திகள் நிறைய இருக்கு. இந்த நெருப்பு மூலகத்தினுடைய ஒரு பகுதி எண்ணெய் குளியல் அப்படிங்கறதால நம்ம அதை குறைச்சு சொல்லியிருந்தோம் ஐயா. எண்ணெய் குளியல் சார்ந்த விதிமுறைகள் நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா மருத்துவர்களே நிறைய பேசியிருப்பாங்க. நிறைய சித்த மருத்துவர்கள் இது சம்பந்தமா நிறைய பேசியிருப்பாங்க ஐயா. உங்களுக்கான செய்திகள் தாராளமா அதுல கிடைக்குங்க ஐயா. நன்றிங்க. மிக்க சிறப்பு. உபயோகமான தகவல்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களோட கேள்விக்கு இலக்கியவாணன் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பா பதில் அளிச்சாங்க. அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஐயா அவர்களை வாழ்த்தலாம். இலக்கியவாணன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்க லீவ் ஆயிக்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. இந்த வகுப்பினை ஏற்பாடு செய்த இறை சாதனை மார்க்கத்தினுடைய அமைப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து மற்றும் வேதாத்திரை கவி உலக நல வாழ்த்து பாடுவதற்காக ஆண்ட்ரை செய்யலாம். மலர்விழி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்றமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நல்லா கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலக கோராட்சி, செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இறை உமா கோபி அவர்களை கூப்பிடுறோம். அம்மா அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. நல்ல வாழ்த்து பாடிருங்கம்மா. ஓகே. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுவரை மிக இனிமையாக வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.